வணக்கம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் திருமூலர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு அப்படியே நடக்குதுன்னா நம்புவீங்களா? வாங்க, திருமூலர் நமக்கு விட்டுட்டு போன அந்த சக்தி வாய்ந்த எச்சரிக்கையை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலே அவர் சொன்ன ஒரு வரியிலிருந்து ஆரம்பிப்போம். நான் மனிதனை அறிவுள்ள முட்டாள் என்றுதான் உரைப்பேன். என்ன ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க. இந்த ஒரு வரியே போதும் மனுஷங்கள பத்தி அவர் என்ன நினைச்சாருன்னு நாம புரிஞ்சுக்க. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு சித்தரோட கடுமையான எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை எங்கிருந்து வந்துச்சு, அதோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது ஏதோ அவர் யோசிச்சு சொன்ன தத்துவம்லாம் கிடையாது. இது காசில கங்கை நதிக்கரையில அவருக்கு கிடைச்ச ஒரு நேரடி வாக்குன்னு சொல்லப்படுது. அதாவது இது ஒரு தெய்வீக வெளிப்பாடா பார்க்கப்படுது. இதோட மைய கருத்து என்னன்னா, தெய்வீக அருள், அதாவது கடவுளோட கருணை நமக்கு உதவி செய்ய எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், அதை சரியா பயன்படுத்திக்காம வேற ஒரு தப்பான வழியில போறோம்னு சித்தர் சொல்றாரு. அடுத்ததா 2வது பகுதி, அந்த அறிவுள்ள முட்டாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இங்கதான் அந்த முரண்பாட்டை ரொம்ப அழகா விளக்குறாரு. ஒரு பக்கம் பாருங்க, தெய்வீக பாதை நமக்கு அருளையும் சரியான வழியும் காட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா மனுஷனோட பாதை எப்படி இருக்கு? தீய எண்ணம், பணத்து மேல பேராசை, இப்படி தப்பான வழியில போயிட்டு கடைசியில எல்லாத்துக்கும் கடவுளையே குறை சொல்றான். யோசிச்சு பாருங்க, பிறக்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது, சாகும்போது எதையாவது கொண்டு போக போறோமா? அதுவும் இல்ல. அப்போ இந்த நடுவுல இருக்கிற வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன சண்டைகள், போராட்டங்கள்ல நம்ம காலத்தை வீணடிச்சிடுறோமே. இந்த அடிப்படை உண்மையை கூட மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானேன்னு சித்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. 3வது பகுதிக்கு வந்தாச்சு, கருத்து வேறுபாடுகளின் காலம். ஒருவேளை மனுஷன் இதே பாதையில தொடர்ந்து போனா என்ன மாதிரியான பயங்கரமான விளைவுகள்லாம் வரும்னு திருமூலர் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. கலியுகம், அதாவது இந்த குழப்பங்கள் நிறைஞ்ச காலகட்டத்துல ஆன்மீக ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சில அறிகுறிகளை லிஸ்ட் போடுறாரு. பக்தர்கள் ஒருத்தருக்கொருத்தர் எதிரியாவாங்களாம். உண்மையான விசுவாசிகளுக்குள்ளேயே போட்டி வருமா. போலி சாமியார்கள்லாம் பக்தியை ஒரு வியாபாரம் ஆக்கிடுவாங்கன்னு சொல்றாரு. பரவலான நோய்கள் சர்வசாதாரணமா ஆகிடும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது இப்ப நடக்கிற விஷயங்கள் மாதிரியே தோணல? சித்தர்கள், அதாவது உண்மையாவே ஞானம் அடைஞ்சவங்கள சும்மா நினைக்காதீங்க. அவங்கள சீண்டி பார்த்தா, இல்ல அவங்க பேரை சொல்லி தப்பு செஞ்சா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்னு ஒரு நேரடி எச்சரிக்கையே கொடுக்கறாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வர்ற துன்பங்கள், கஷ்டங்கள்லாம் எதேச்சியா நடக்கிறது இல்லையா? மனித குலத்தை திருத்துறதுக்காக, அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு போர் மாதிரி பெரிய துன்பங்கள் கட்டவிழ்த்து விடப்படும்னு சொல்றாரு. ஆமா, இது வழி நிறைஞ்ச பாதையா தான் இருக்கும். ஆனா அது நம்மள சரி செய்யறதுக்கு தான் சொல்றாரு. சரி, இவ்ளோ மோசமான கணிப்புகள் இருந்தாலும் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதான் 4வது பகுதி, நேர்மைக்கான பாதை. இதுக்கான தீர்வு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானதில்ல. நம்மளோட பார்வையிலையும் நடத்தையிலையும் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தா போதும். பாருங்க, 4 படிதான். 1. கடவுளை குறை சொல்றதை நிறுத்துங்க. 2. மத்தவங்கள உங்கள மாதிரி பாருங்க. 3. பொய் பொறாமை எல்லாம் தூக்கி போடுங்க. 4. பணத்துக்கு பின்னாடி ஓடாம உண்மையான ஞானத்தை தேடுங்க. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நீங்க நேர்மையான வழியில நடந்தீங்கன்னா நீங்க கடவுளை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. கடவுளே உங்களை தேடி வருவாரு. நம்மளோட நேர்மையான வாழ்க்கை தான் தெய்வீக உதவியை நமக்கு பெற்று தரும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மனித குலத்தோட இறுதி தேர்வு. முடிவு நம்ம கையில தான சித்தர் சொல்றாரு. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அதுதான் கர்மா. ஆனா அந்த கர்மா நம்மளோட மட்டும் முடியறது இல்ல. அது நம்ம பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள்னு தலைமுறையா தொடரும்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, நாம என்னைக்கு எடுக்கிற முடிவுகள் நம்மளோட எதிர்கால சந்ததியே பாவிக்கும். பேராசை பிடிச்ச மனுஷன் பணத்தை மட்டும்தான் சேர்க்கறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கூடவே கர்மாவையும் மூட்டை மூட்டையா சேர்க்கறான்றத அவன் உணரவே இல்ல. இது எவ்வளவு பெரிய உண்மை? எது உண்மையான லாபம், எது நஷ்டம்னு நம்மளையே ஒரு தடவை யோசிக்க வைக்குது. கடைசியா இந்த தீர்க்க தரிசனம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. நாம நம்ம கர்மாவை சுமந்துகிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம கர்மா நம்மள சுமந்துகிட்டு இருக்கா? நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை யார் கையில வச்சிருக்கா? இந்த கேள்வியோட திருமூலரோட இந்த ஆழமான எச்சரிக்கையை நம்ம சிந்திச்சு பார்ப்போம்.